நியாய தர்மத்தும் கட்டுப்படாத சூடு சோரணம் எதுவுமே இல்லாத ஒரு கட்சி என்பதற்கு உதாரணம் வந்து பிரதம மந்திரியும் இதில் கொண்டு வந்து சேர்த்தது. இது மசோதா வந்து ரொம்ப கேவலமான ஒரு மசோதா. ஏன்னா ஒரு பிரதம மந்திரி பதவி என்பது மிக உயர்ந்த பதவி. பிரதம மந்திரி பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்தால் அவர்கள் பிரதம மந்திரி பதவியிலிருந்து இறங்கிய பிறகுதான் கைது செய்ய முடியும். பிரதமராக இருக்கும்போதே நீ கைது செய்ய முடியாது. அப்போ நிறைவேற்ற முடியாத ஒன்றை, அந்த அதிகாரம் யார்கிட்டயுமே இல்லையே. அந்த அதிகாரமே யாருக்கும் இல்லை, அது சாத்தியப்படாதது. முதலமைச்சராக கைது செய்யலாம், மாநில அமைச்சர்களை கைது செய்யலாம், மத்திய அமைச்சரை கைது செய்யலாம், சட்டத்தில் இடம் இருக்குது, செஞ்சுருக்காங்க. பிரதமரை நீங்கள் கைது செய்ய முடியாது. குடியரசுத் தலைவரையும் பிரதமரையும் நீங்கள் கைது செய்ய முடியாது. கைது செய்யணும்னா அவங்க பதவியிலேருந்து இறங்கணும். அப்போ பிரதமரை கைது செய்கிறேன்றத கான்செப்டே வந்து அயோக்கியத்தனமானது. அதாவது நாங்கள் நேர்மையாக இருக்கிறோன்ற ஒரு நாடகத்தை பிஜேபி நடத்துது. அதாவது வந்து எந்த விதமான நியாய தர்மத்துக்கும் கட்டுப்படாத ஒரு மனித குலத்துக்கு எதிரான கட்சினா அது பிஜேபி தான். அதில் எந்த சந்தேகம் வேணாம். இன்றைய மசோதா, இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் கொண்டு வந்த அந்த மசோதா அதற்கு சாலச்சிறந்த உதாரணம். எதிர்க்கட்சி முதலமைச்சர்களையும் பிடிக்காத அமைச்சர்களையும் பழி வாங்குவதற்காக இந்த கேடுகட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கக்கூடிய மோடி அரசு எல்லா விதமான விழுமியங்களையும் இன்று மீறி சென்று கொண்டிருக்கிறது.